தமிழ்நாட்டுக்குள்ளவே எந்த சஃபாரிக்கும் போகாம எல்லா வனவிலங்குகளையும் இந்த ஒரு ரோட்டு வழியா வந்தா சாதாரணமாவே பார்க்க முடியும். வழி நெடுக யானைங்க, புள்ளிமானுங்க, காட்டு பன்னிங்க, காட்டு மாடுங்கன்னு எல்லாத்தையும் நீங்க சஃபாரிக்கே போகாம பார்க்க முடியும். உங்களுக்கு டூ மச் லக் இருந்தா நீங்க சிறுத்தையோ புலியோ கூட இந்த ரோட்ல போகும்போதே பாத்துற முடியும். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ரோடு தான் இந்த பந்திப்பூர் முதுமலை வழியா போற இந்த மைசூர் ஊட்டி நெடுஞ்சாலை. என்னுடைய இந்த டிரைவ்ல பந்திப்பூர் காடுங்களை தாண்டி முதுமலை காடு வழியா மசனகுடியை போய் ரீச் ஆன. எப்பாப்பா என்ன அழகுங்க! இந்த பச்சை பசைல்னு இருக்கிற காடை கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க. அப்படி ஒரு அழகுங்க. இந்த மரங்க, செடிங்க, வனவிலங்குங்கன்னு என்னோட கண்ணுல ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. இதை நீங்க நேர்ல பார்க்கும்போது தான் அந்த அனுபவம் உங்களுக்கு புரியும். நம்ம ட்ரிப்ல இங்க போகும்போது வழியில எக்கச்சக்கமான மான்கள், யானைகள்னு ஏகப்பட்டது பார்த்துட்டு போயிட்டே இருந்தோங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் இந்த ரோடு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். இந்த ட்ரிப்ல என்னென்னலாம் பார்த்தோம், எங்கெல்லாம் போனோம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம், இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க. இப்ப வாங்க நாம இந்த ட்ரிப் வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹவ் ரிதம் எக்ஸ்ப்ளோர். நம்ம போன வீடியோங்கள்ல சத்தியமங்கலம், கவினி, பந்திப்பூர்னு எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இப்போ முதுமலைக்கு போயிட்டு இருக்கோம். நீங்க இது வரைக்கும் நம்ம 4 டைகர் ரிசர்வ் சீரிஸ் பார்க்கலனா அதனுடைய கண்டினியூஷன் தான் இது. பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸும் ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கும். गाइस அடுத்த பிளானுக்கு புக் பண்ணியாச்சு. மசனகுடியில ரூம் போட்டாச்சு. இன்னும் ஒரு நாள் தான் எனக்கு கையில இருக்கு. இங்க இருந்து பக்கத்துல மசனகுடி தான். சரி, இவ்வளவு நேஷனல் பார்க்கே பார்த்தாச்சு. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே என்னோட பிளான் எப்படின்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், கபினி டைகர் ரிசர்வ், நாகர்ஹோலை டைகர் ரிசர்வ், பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அண்ட் தென் முதுமலை டைகர் ரிசர்வ், இது 4த்தையுமே பாக்கணுங்கிறது தான் பிளானோட வந்தேன். பிளானுக்கு ஏத்தா போல லாஸ்டா முதுமலையிலுமே இப்ப ரூம் புக் பண்ணியாச்சு. மசனகுடியில போட்டிருக்கேன் ரெசார்ட். சிங்காரால டைகர் சைட்டிங் இப்ப அடிக்கடி ஆகுது. அதனால சிங்காரால பார்க்க முடியுதாங்கிறதையும் பார்ப்போம். இந்த டைம் ஷேரிங்ல ஜீப் இல்ல, ஜீப்பும் ஒன்னு பேசி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஜீப் சஃபாரியுமே இப்ப அரேஞ்ச் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு நம்ம சிங்காரா ரோடு, மோயார் ரோடு, அப்புறம் பொக்காபுரம் டெம்பிள் இதெல்லாம் தனித்தனியா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கேனே தவிர 3த்தையும் சேர்த்த போல ஒரு பிளான் கொடுப்போம். நேரா நம்ம பந்திப்பூர் அகாமடேஷனை போய் செக் அவுட் பண்ணிட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவோம். நைட் ஆனா கால்ஸ் இருந்தது, ஆனா லெப்பர்டு வரவே இல்லை. வரவே இல்ல. ஆனா நைட் ஒரு 11 o'clock இருந்தது, 4 o'clock கால் இருந்தது. ஆமா, வரல. பந்திப்பூர் அகாமடேஷன் சஃபாரி புக்கிங் பாத்தீங்கன்னா அட்வான்ஸாவே ஓபன் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதி போல அடுத்த மாசத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்க அவங்களோட வெப்சைட்ல ஓபன் பண்ணிடுவாங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க தினமும் ஓபன் பண்ணி பார்த்துட்டே இருங்க, டக்குன்னு புக் ஆயிடுதுங்க. அதனால இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி தான். வெப்சைட்டோட லிங்க் இங்க ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இதுதான். டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். நான் புக் பண்ணது வனஸ்ரீ 3ங்க. நான் பே பண்ணது பாத்தீங்கன்னா 2840 ரூபாய். என்ன கேட்டீங்கன்னா இந்த பிரைசஸ் எல்லாம் மாறிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்ப ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு காட்டேஜா மாத்துறாங்க. நாங்க இருந்தப்ப ஹரிணி பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் சீட்டல்ல கை வச்சுட்டு இருந்தாங்க. சோ ஹரிணிக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4500 ரேஞ்சு கிட்ட சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பெர் நைட்டுக்கு. வனஸ்ரீ இப்போதைக்கு கை வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய காட்டேஜ் வனஸ்ரீ தான். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மேபி லாஸ்ட்டாக வருவாங்க. அதனால ப்ரைஸிங் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கலாங்க. சஃபாரியும் கூட தான் வேணும்னா ஆன்லைனில் புக் பண்ணோன்னா நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சஃபாரி ஆஃப்லைனில் வந்து புக் பண்ணுங்க. அப்போ தான் அகாமடேஷன் ரெசிப்ட் வச்சுருந்தா நமக்கு 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நேராக போய் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு நாம் மசனகுடியை நோக்கி பயணத்தை மேற்கொண்டோம். ஓகே, பாய்ண்ணா. ஓகே, இவர் இங்கதான் கேர்டேக்கரா இருப்பாரு. இவரை பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபேமஸ், நிறைய சேனல்ல வந்திருப்பாரு. ஆமா, ஓகே. லைஃப்ல இதுவரைக்கும் அனுபவிக்காத எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் காட்டுக்கு நடுவுல தங்கியிருந்து இந்த வனஸ்ரீல நமக்கு கிடைச்சது. அந்த மெமரிஸோட நாம வனஸ்ரீ காட்டேஜ்ல இருந்து கிளம்பணும். நமக்கு புது நண்பர்களுமே கிடைச்சாங்க. வனஸ்ரீல பக்கத்துல தங்கி இருந்தவங்க. சஃபாரி எல்லாம் அவங்க கூட தான் போய் என்ஜாய் பண்ணோம். சோ எல்லாருக்கும் ஒரு பிரியா விடையை கொடுத்துட்டு நாம அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோங்க. அடுத்து முதுமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க மங்களா வில்லேஜ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிற ஐடியால மங்களா வில்லேஜ் பக்கம் நான் காரை திருப்பிட்டேன்.
ஓகே, பந்திப்பூரை வெக்கேட் பண்ணிட்டோங்க. அடுத்தது மசனகுடி. இதே போல நாடோடியா சுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு 4-5 நாளா. நாங்க ட்ரிப்பு சூப்பரா இருந்ததா? என்ஜாய் பண்ணியா? ஜாலியா இருந்துச்சா? இன்னும் ட்ரிப்பு முடியல, இன்னும் 1 டே இருக்கு. அடுத்த பிளேஸ் என்ன? இங்க இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செக்இன் செக் அவுட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் தூக்கிட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை. லெப்பர்டு தான் பார்க்க முடியல இங்கே. சஃபாரி போகிறதுக்காக ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் சஃபாரி ஆஃப்லைனில் வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு அப்போ தான் ஒரு இன்ப அதிர்ச்சி. கார் பார்க்கிங்கில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆப்போசிட்ல ஒரு பெரிய பாறை இருக்கு, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா, ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி இங்க லெப்பர்ட் சைட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஒரு 12 மணி 1 மணிக்கு மேல வனஸ்ட்ரியோட பேக் சைடு, அதாவது நம்ம மெயின் ரோடு சைடு இருந்து தான் கால்ஸ் வந்துட்டு இருந்தது. திரும்பி ரிட்டர்ன் நாங்க ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பும் போது அங்க ஒரு போட்டோகிராஃபர் இருந்தாரு. அவர்கிட்ட நான் சும்மா விசாரிச்சேன், இங்க காலையில லெப்பர்ட் இருந்தது, நீங்க தான் பாத்தீங்களா அப்படின்ட்டு. நாங்க ஒரு 3 பேர் போட்டோ எடுக்க முடிஞ்சது, அதை காட்டுங்களேன்னு கேட்டேன். அவரு கொடுத்த ஷேர் பண்ண அந்த வியூ ஃபைண்டரோட ஸ்டில்லு தான் இது. நேர்ல பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் இப்படியாவது அந்த லெப்பர்ட் இருந்ததுக்கான அறிகுறி நமக்கு தெரிஞ்சு, அட்லீஸ்ட் இந்த ஒரு கேமரா வடிவிலையாவது நமக்கு கிடைச்சதுன்ட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிடுச்சு. ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே இருந்திருக்கு. ராத்திரி நாங்க பார்த்த அந்த கண்ணு வெளிச்சம் எல்லாமே சிறுத்தை தானா அப்படிங்கிற ஒரு குழப்பம் எங்களுக்குள்ள இருந்தது. ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. மேபி நாங்க பார்த்தது சிறுத்தையா கூட இருந்திருக்கலாம். ஒரு ப்ராப்பரான சைட்டிங் கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் அகைன் நாம வந்து ரெனோவேட் பண்ண ஹரிணியில ரூம் போடலாங்கிற ஐடியால இருக்கோம். எப்ப நமக்கு அது அமையுதுன்னு பார்க்கலாம். மங்களா அப்படின்ற ஒரு வில்லேஜ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பந்திப்பூர் பக்கத்துல. அந்த வில்லேஜ், அந்த போற ரூட் எப்படி இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நம்ம கார்லயே அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம். நேத்து ஈவினிங் ஒரு டஸ்கர் அகாமடேஷன் லொகேஷனுக்கு வந்துடுச்சு அப்படின்னு வீடியோல சொல்லியிருப்பேன், காமிச்சிருப்பேன்ல. அந்த டஸ்கர் இந்த ரோட கிராஸ் பண்ணி தாங்க மேலே ஏறிச்சு. பின்னாடி அந்த ரோடு உங்களுக்கு கிளியரா தெரியும் பாருங்க, வண்டி போயிட்டு வர்றதெல்லாம். பந்திப்பூர் காட்டேஜை செக் அவுட் பண்ணிட்டோம். இதெல்லாம் காட்டேஜ். இதை செக் அவுட் பண்ணிட்டு நம்ம இப்போ பக்கத்துல இருக்க மங்களா ரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கோம் உள்ள. நேத்து இந்த இடத்துல இருந்து தாங்க, இந்த இடத்துல இருந்து தான் டஸ்கர் மேலே ஏறிச்சுன்னு காமிச்சல வீடியோல. இந்த இடத்துல இருந்தா இந்த ரோடு வழியா தான் வந்து மேலே ஏறி இருக்குங்க டஸ்கர். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா அகழி வெட்டி இருக்காங்க. இந்த ரைட்ல இருந்து எதுவும் வரக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இங்க ரைட்ல பள்ளன் வண்டி எடுத்திருக்காங்க, தெரியுதா? அகழி எடுத்திருக்காங்க. அந்த ஏரியால இருந்து இங்க வரக்கூடாதுன்னு சில இதெல்லாம். ஆனா நைட்டே இந்த இடத்துல இருந்தா டஸ்கர் மூவ்மெண்ட் வந்தது, நமக்கு மேல ஏறிச்சு. அந்த டஸ்கரை துரத்துற யானை அங்க இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? அந்த யானை தான். ஸோ இந்த ரோடு என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உள்ள போயிட்டு இருக்கோம். இங்க பஃபலோஸ் இருக்கு. இது வாட்டர் பஃபலோ, ஃபாரஸ்ட் பஃபலோ மாதிரி தெரியுது, வீட்டு மாடு மாதிரி கிடையாது. இங்க காட்டுல வாட்டர் பஃபலோ உண்டு, இந்தியன் கார் கிடையாது. இது காட்டுல வளர்ற எருமைங்க. இல்ல பசுவும் இருக்கு கூட. இது எங்கன்னா வளர்க்கறாங்க தெரியல. இது ஃபீரல் கேட்டல் தாங்க இது. இது போல நீங்க ஊட்டி சைட்லயே நிறைய பார்க்கலாம், பைக்காரா டேம் ரூட்ல. அப்புறம் இந்தியன் கார்ஸ் கூடவே சேர்ந்து மசனகுடியிலாம் நான் பார்த்துருக்கேன். இது ஃபீரல் கேட்டலா தான் இருக்கு. ஏன்னா எதுலையுமே பாருங்க மனித வளர்ப்புக்கு சம்பந்தமான எதுவுமே தெரியல. கயிறு இல்ல, அது இல்ல, எதுவுமே இல்லைங்க. இதுவுமே டேஞ்சரஸ்ங்க. இது பார்த்துட்டா மாடுதான் இருக்குதுன்ற நம்பிக்கையில போயிட வேணாம். பயந்து ஓடிச்சு. நிறுத்திட்டு அது போட்டோம். இந்த ரூட் எங்க போவோம் சார்? மங்களாவா? எவ்வளவு தூரம்? 4-5. ஹோட்டல்ஸ் எதுனா இருக்கா? ஹோட்டல்
எதுவுமே இல்லையா? பட் அனிமல்ஸ் எதுனா இருக்குமா? ஓகே, தேங்க்யூ. அந்த பக்கம் பண்ணிருக்காங்களா? 2 பக்கமே காட்டு. ரெண்டு பக்கமுமே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தருமே வழியில் அனிமல்ஸ் நிறைய இருக்கும் தான் சொல்லிட்டு போனார். இது ஆஃப்டர்நூன் டைம் நாங்கள் வரோங்கிறதுனால பெருசாக இப்போ அதெல்லாம் கிடைக்குமாங்கிறது தெரியல. டிஎன் பைக் போது பாருங்க. சரி, எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போங்க என்னதான் இருக்குன்ட்டு. பந்திப்பூர்ல இருக்க பிரைவேட் ரெசார்ட் இது. இந்த பேரு காட்டுங்க. இந்த பேர் எங்க இருக்கு? ஸோ இது போல பிரைவேட் ரெசார்ட்லாம் இங்க அதிகம். மங்களால ஹோட்டல்ஸ் இருக்குமான்னு கேட்டா இல்லைன்ட்டாங்க. ஸோ பந்திப்பூர் ரெசார்ட்ல நீங்க ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா சாப்பாடு அங்கவே சொல்லி சாப்பிட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. இங்க எனக்கு தெரிஞ்சு ஏதோ பெருசா ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு யூ டர்ன் பண்ணிடலான்னு பாக்குறேன். இப்போ வரைக்குமே எதுவும் கிடையாது. இங்க ஒரு ரெசார்ட் இருக்கு பாருங்க. இது போலதான் ரெசார்ட்ஸ் தான் இங்க இருக்கு. ஆனா ஃபுல்லா எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணிருக்காங்க. ஏன்னா அனிமல் காரிடார் தான் இது. நம்ம ரிட்டர்ன் போவோம். ஏன்னா நம்ம இப்ப மசனகுடிக்கு போக வேண்டிய வேலை இருக்கு. ஒரே ஒரு கடை இருக்குங்க சின்னதா ரெசார்ட் பக்கத்துல. சாப்பாடுனா எனக்கு தெரிஞ்சு பந்திப்பூர் அகாமடேஷன்லயே சாப்பிட்டுக்கோங்க. காட்டேஜ் ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த லொகேஷன்ல இருந்து நீங்க வெளியில போய் சாப்பிடணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மசனகுடி தாங்க நெக்ஸ்ட் நியர்பை லொகேஷனு. அதை தாண்டினா உங்களுக்கு தொரப்பள்ளி போய் சாப்பிடலாம். மசனகுடி லொகேஷன் தாண்டிட்டா தொரப்பள்ளி போய் சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்க வந்து பந்திப்பூர் சஃபாரி சென்டர் இருக்குல்ல, அந்த லைன்ல போய் அதையும் தாண்டி போனீங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரத்துல குண்ட்லுப்பேட்டுக்கெல்லாம் முன்னாடி சில இடம் இருக்கு சாப்பிட்றதுக்கு. அங்கதான். ஆனா நைட் டைம்ல இது போயிட்டு வர்றதுக்கு சாத்தியம் கிடையாது. மோஸ்ட்லி ஈவினிங்ல எங்கன்னா வெளில போகும்போது பார்சல் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம முன்னாடியே சொன்னாதான் நமக்கு ஃபுட்டும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை விட்டு கிளம்பும் போதே சுத்தமான காற்று, இதமான வெயில்னு ஒரு அலாதியான ஃபீல். இன்னைக்கு ரொம்ப மாசான ஒரு பயணம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நானும் பந்திப்பூர்ல இருந்து கிளம்பி முதுமலை வழியாக மசனகுடி வரைக்கும் போனேன். ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு நம்ம வண்டியை தவிர வேற எதுவுமே இல்லை. பந்திப்பூரை தாண்டி முதுமலைக்குள்ள நுழைஞ்சதும் மொத்த காட்சியும் மாறி போச்சுன்னு சொல்லணும். செம்ம பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. திடீர்னு மானுங்க ரோட கிராஸ் பண்ணுது. ஒரு மாதிரி அழகு தாங்க இந்த ரோடு. நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா தமிழ் பேசுவாங்க. முக்கியமான விஷயம், இந்த ரோட்ல நைட் டிராஃபிக் பேன் இருக்குங்க. அதாவது இரவு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எந்த வாகன போக்குவரத்துக்கும் அனுமதி கிடையாது. அதனால இந்த ரோடு வழியாக வரணும்னு நினைக்கிறவங்க ப்ராப்பரான பிளானிங்கோட வர்றது அவசியம். என்னதான் பேன் இருந்தாலுமே இந்த வழியா எப்படி நள்ளிரவுல உள்ள போகலாம், போய் எப்படி வனவிலங்குகளை பார்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களை போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே த்ரில்லிங்கா ஹாரர் படம் பார்க்குற போலதான் இருக்கும்.
அடர்த்தியா யானை சாணங்களை பார்த்தோம். கொஞ்சம் தூரத்திலேயே யானைகளுமே நின்றுட்டு இருக்கிறதையும் பார்த்தோம். அந்த அழகான ரோட்டு மேல நம்ம வண்டி போயிட்டே இருந்தது. பச்சை பசேல்னு இருந்தது. சுத்தி பார்த்தாலும் அடர்ந்த காடு, அமைதி. இதுல உங்க கஷ்டம், டென்ஷன் எல்லாமே கரைஞ்சு போயிடும். ஒவ்வொரு வளைவுலையும் நம்ம ஹார்ட் பீட்டு லைட்டா பம்ப் அடிக்கும். ஏன்னா ஏதாச்சும் யானைன்னு நின்னுதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் தான். ஏன்னா இந்த ரோட்ல நம்ம பந்திப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்ததுலயே கூட்டமா யானைகளை பார்த்துட்டோம் இந்த 2 நாளா. இறங்கி வச்சா நல்லா இருப்பாங்க. தெரியல, அங்க உள்ள மறைஞ்சிருக்கு. ஃபாரஸ்ட் எலிஃபண்ட் தான், வைல்ட் எலிஃபண்ட் தான். அங்க யானைப்பா, அங்க யானைப்பா. பின்னாடியா? டஸ்கருங்க, டஸ்கருங்க. இது ஒரு டஸ்கருங்க, அது ஒரு டஸ்கர், இது ஒரு டஸ்கருங்க. டஸ்கர் சைட்டிங்லாம் வந்து ஒரு மாதிரி பக்குன்னு ஆக்கி விட்டுரும். சூப்பருங்க, டஸ்கருங்க. வழி நெடுக இருந்த யானைங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே முதுமலைக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். இந்த வலது பக்கம் பாக்குறீங்களா, இதுதான் முதுமலையோட சஃபாரி டெர்மினல். இந்த இடத்துல நேரா போனா கூடலூர் வழியா நாம ஊட்டிக்கு போக முடியும். இடது பக்கம் நாம திரும்ப வேண்டி இருக்கும். இந்த பக்கம் தான் மசனகுடி ரூட் இருக்கு. இந்த பாலத்தை தாண்டி உள்ள நுழைஞ்ச உடனே வலது பக்கத்துல நமக்கு வர்றதுதான் தெப்பக்காடு யானைகள் முகாம்க. இப்ப பாக்குறீங்களே, இதுதான் மோயார் ஆறு. இப்ப நம்ம தாண்டி வந்த பாலமுமே மோயார் ஆத்து மேல இருந்த பாலம் தான். ரொம்பவுமே பிரசித்தி பெற்ற ஆறு தான் இந்த மோயாறு. இந்த நீலகிரிஸ்ல தமிழ்நாடையும் கர்நாடகாவையும் எல்லை பிரிக்கிறதும் இந்த மோயாறு தான். நான் வரும்போதே ஹைவேல காட்டுக்குள்ள பிளாஸ்டிக் கவருங்க பறக்குது. என் கண்ணில் இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு கருப்பு கவர் பறக்குது. நாம் வந்து ஸ்டாப் பண்ணி இறங்கிலாம் எடுக்க முடியாதுங்க, வண்டி அங்கே நிறுத்தக்கூடாது. அதே போல் தெப்பக்காடு தாண்டி டுவர்ட்ஸ் மசனகுடி போகும்போது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இது போல் குப்பைங்களெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்து அங்கங்கே குப்பை போடாமல் இருந்தாலே போதும். இது போல் வனம் சார்ந்த வளங்களை நாம் பாதுகாத்துக்க முடியும். காடு செழிப்பாக இருக்கும், இயற்கையை நாம் பாதுகாத்துக்க முடியும். அப்புறம் முதுமலையை கிராஸ் பண்ணி நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். கடைசியா மசனகுடியும் வந்துச்சு. நேரோவான ஒரு ரோடு, 2 பக்கமும் அழகாவே இருந்துச்சு. இந்த அனுபவத்தை பத்தி நான் என்னதான் சொன்னாலும் நீங்க நேர்ல பார்த்தாதான் உண்மையா புரியும். கொஞ்சம் போல இந்த வீடியோ மூலமா உங்களுக்கும் கடத்த நானும் முயற்சி செஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்குள்ள பிளாஸ்டிக் அலவுட் இல்லை. ஸோ பெட் பாட்டில்ஸு, பிளாஸ்டிக் கவர் இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போனால் நமக்கு ஃபைன் போட்டுருவாங்கங்க. அதுக்காக மசனகுடி என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே இது போல் பிளாஸ்டிக் செக்கிங் நடக்குது பாருங்க. அதே லொக்கேஷனில் நாம் இ-பாஸ் வெரிஃபிகேஷனுமே பண்ணுற மாதிரி இருக்கும். இ-பாஸோட என்ட்ரு ஆகிறதுக்கு பெர் டேக்கு ஒரு வெஹிக்கிளுக்கு 30 rupees வேறு அவங்க அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பே பண்ணிவிட்டு மசனகுடிக்குள்ளே நாம் நுழைஞ்சோம். மசனகுடி வந்துட்டோங்க. நம்ம ரூமை செக்இன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம் ரெசார்ட்டுக்கு. ஆக்சுவலாக இது ரெசார்ட் இருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோடு. சிங்காரா ரோடு நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இன்னும் பல சேனல்லையே இதை பற்றின மென்ஷனிங் இருக்குது. டைகர் சைட்டிங் முதுமலையில் கடந்த சில வருஷமாக அடிக்கடி ரோட்லேயே நடக்கிறது இந்த இடம் தான். அதனால் பிரைவேட் ஜீப் சஃபாரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இந்த ரோட்ல தான் சஃபாரி பண்றாங்க. இந்த ரோடு மோயார் ரோட்ல. நாம இப்ப சிங்காரா ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். அந்த சிங்காரா கிட்ட போகும்போது ரோடு வேற லெவல்ல இருக்குங்க. நாமளும் அந்த ஜீப் எக்ஸ்பீரியன்ஸ் போன வருஷம் நம்ம வியூவர்ஸ்க்கு
கொடுத்துருந்தோம். இந்த வருஷம் ஃபேமிலியோட வந்திருக்கேன். எங்க ஃபேமிலிக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல, அதனால மறுபடியும் ஜீப் புக் பண்ணியிருக்கேன். ஒரு 3 மணிக்கு கிட்ட போல ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ரூமை போய் செக் இன் பண்ணிட்டு வந்து பார்ப்போம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபென்சிங் பண்ணியிருக்கேன். அனிமல்ஸ்லாம் இங்கே வராதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் இது முக்கியமான சிங்காரா ரோட்டில் லாஸ்ட் காட்டேஜாக இருக்குது. இதுக்கப்புறம் எதனா இருக்கான்னு தெரியல. பந்திப்பூர்ல சஃபாரியை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு திடீர்னு மசனகுடியில நான் புக் பண்ண ரெசார்ட் தான் இது ஒன்றும் பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லைங்க. நான் ஆன்லைன்ல கோபிபோல பார்த்து புக் பண்ணது தான். ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், எனக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. பட் ரெசார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லொகேஷன்ல இருக்கு. சிங்காரா ரோட்ல கிட்டத்தட்ட மசனகுடியில இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வந்த பிறகுதான் இந்த ரெசார்ட் இருக்கு. இந்த ரெசார்ட் கழிச்சு எதுவுமே கிடையாதுங்க, ஃபாரஸ்ட் தான். நம்ம பக்கத்துல ஒரு ஓப்பன் வேலி, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட். இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிட்டு வந்த அப்புறம் தான் சும்மா கொஞ்சம் பார்க்கும்போது நிறைய வீடியோஸ் இந்த ரெசார்ட்டை சுத்தியே இருக்கு. அனிமல் மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிலாம் நிறையவே இருக்கு போல இருக்கு. இங்க ரூமு நாம போன அப்புறம் தான் நம்ம கிளீன்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரூம் கொஞ்சம் கிளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, வாஷ்ரூம்ஸ் எல்லாம். ஸோ ரொம்ப டீட்டெயில்டா நாம போன சிங்காரா, மோயார், அந்த விபூதி மலை சஃபாரி எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல மற்ற வீடியோஸும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு வீடியோவும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றேன். ஸோ இது போல ஒரு சின்ன சின்ன லைக்ஸ் எல்லாம் நீங்க போடும் போது அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனல் சப்போர்ட்டாவே இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, it's a bye from How Rhythm Explore. Thank you.